இந்த ப்ரோக்ராமில் 1 to n நம்பர்ஸில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம்க்கு என்னென்ன வேரியபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்கேன்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூசர்ட்டேருந்து கெட் பண்ணுற வேல்யூவை எண்ணில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த எண்ணுன்ற வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 100ல் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா 100ங்கிற வேல்யூவை எண்ணில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக இந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நெஸ்டட் ஃபார் கான்செப்ட் யூஸ் பண்ணி ப்ரைம் நம்பர் வந்து 1 to nல என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பர்டிகுலராக இந்த நெஸ்டட் ஃபார் கான்செப்ட் மட்டும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமில் என்ன கோட் ரைட் பண்ணியிருக்கோமோ அதே கோட் இங்கே ரைட் பண்ணி ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆகணும், செகண்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆகணும், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப். அதாவது 1ன்ற நம்பராலையும் அந்த நம்பராலையும் டிவைட் ஆனால் மட்டும்தான் அது ப்ரைம் நம்பர் சொல்வோம். இப்போ 5ங்கிறது ப்ரைம் நம்பர்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, 5ன்ற வேல்யூ எடுத்துட்டோன்னா அந்த 1ஆலையும் 5ஆலையும் டிவைட் பண்ணக்கூடாது. இன்பிட்வீட்டில் இருக்கிற வேல்யூவால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இப்போ 5 என்ன பண்ணுறோன்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும், 5 அகெயின் 3ஆல் டிவைட் பண்ணணும். இதாலையும் டிவைட் ஆகலை அப்படின்னா 5 அகெயின் என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு 5 வரும்போது என்ன ஆகக்கூடாது, டிவிஷன் பண்ணக்கூடாது. ஸோ லூப் அதுக்குள்ளே என்ன ஆகிடணும், டெர்மினேட் ஆகிடும். எதுக்காக இங்கே லூப் யூஸ் பண்ணுறோம் நம்ம, இப்போ பாருங்கள் அந்த டிவிஷன் ஆப்ரேஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கா. ஸோ ரிப்பீட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோமா. ஸோ இந்த ப்ரைம் நம்பரான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபார், அதாவது ஜே லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு அவுட்டர் லூப் பார்த்தீங்கன்னா ஐங்கிற லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன இந்த ப்ரோக்ராமில் செக் பண்ணியிருக்கோம், 1 to 100. அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணுமா. ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. என்னோட வேல்யூ 5னே நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ என்னன்னு இருக்குது, 2ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணுவோம், 2 less than or equal to 5. ஸோ கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆனன்னு லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். அதாவது 2ங்கிற நம்பர் ப்ரைம் நம்பரான்னு செக் பண்ணுறதுக்குரிய ஜே லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜேல என்ன கொடுத்துருக்கோம், 2ன்னு கொடுத்துருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா எந்த நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடாது. ஏன்னா ப்ரைம் நம்பருங்கிறது இட் இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப். அப்போது 1ஆலையும் டிவைட் பண்ணக்கூடாது, 2ஆலையும் டிவைட் பண்ணக்கூடாது, இன்பிட்வீனில் இருக்கிற நம்பரால் டிவைட் பண்ணுறோன்னு தான் நம்ம லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகக்கூடாது, இதுக்குள்ளே எந்த நம்பருமே டிவைட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கண்டிஷன் செக் பண்ணோடனே இந்த லூப் ஃபால்ஸ் ஆகிடணும். ஃபால்ஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், ஜே லெஸ் தென் ஐன்னு கொடுத்துருக்கோமா. அப்போ ஜேயோட வேல்யூ என்னது, 2 லெஸ் தென் ஐயோட வேல்யூ 2. ஸோ அப்போ கண்டிஷன் என்னது நமக்கு, ஃபால்ஸா. அப்போ ஃபஸ்ட் டைம் லூப் என்ன ஆயிடுச்சு, நமக்கு டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ டெர்மினேட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இன்னொரு லூப் ஃபால்ஸ் ஆனோடனே நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு பாருங்கள், பிரிண்ட்எஃப்ல வந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐயோட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் ஆகும் நமக்கு 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆனோடனே நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எங்கே எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள், நெக்ஸ்ட் லூப், அதாவது நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்க போகுது. அதாவது டூக்கு அப்புறம் என்ன இருக்குது, 3ன்னு இருக்கா, அதை கெட் பண்ணுறதுக்கு போகுது. ஸோ ஐயோட வேல்யூ என்ன ஆகும் நமக்கு, 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆனோடனே கண்டிஷனை செக் பண்ணும், 3 less than or equal to 5. ஸோ கண்டிஷன் நமக்கு ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே ஜே லூப்புக்குள்ளே என்டர் ஆகுமா. ஜேல என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், 2ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமா. அப்போ ஜேல என்ன இருக்கும் நமக்கு 2. ஸோ 2ன்னு இனிஷியலைஸ் ஆனோடனே 2 less than ஐயோட வேல்யூ 3. ஸோ கண்டிஷன் என்னது நமக்கு ட்ரூவா. ட்ரூ ஆனோடனே லூப்புக்குள்ளே என்டர் ஆகும். இந்த லூப்புக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ஐயை வந்து ஜேயால் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐயோட வேல்யூ 3 என்ன பண்ணக்கூடாது, 1ஆல் டிவைட் பண்ணக்கூடாது, 3ஆலையும் டிவைட் பண்ணக்கூடாது. இன்பிட்வீனில் இருக்கிற நம்பர் என்னது 2. இப்போ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோமா. அப்படி 2ஆல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கோ டு அவுட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பர் 1ஆலையும் அந்த நம்பராலையும் டிவைட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணும், எந்த வேல்யூயும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. அதுக்கு தான் அவுட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்டுங்கிற லேபிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கேருந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்கோமா. இந்த அவுட்டுங்கிற லேபிளில் பாருங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோமா, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகலை. அப்போ எந்த நம்பரும் என்ன ஆகாது, நமக்கு பிரிண்ட் ஆகாது. சப்போஸ் அந்த ஐயை வந்து ஜேயால் டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகலை அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், லூப் திரும்ப கண்டினியூ ஆகிடும். அதான் ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா எங்கே போகும்னு கண்ட்ரோல் போட்டிருக்கோமா. ஸோ கண்டினியூ ஆகும். இப்போ 2 less than 3 கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே உள்ளே என்ட்ரு ஆகும். இதுக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம், ஐ மாட் ஜே. ஐயோட வேல்யூ என்னது 3 மாட்
ஜேயோட வேல்யூ 2. ஸோ கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் நமக்கு 1ங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 1 = 0. கண்டிஷன் என்னது ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் கண்ட்ரோல் எங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், திரும்ப ஜேக்கு போய் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஜேயோட வேல்யூ இப்போ லாஸ்ட்டாக என்னன்னு இருக்குது, 2 இருக்குது. இன்க்ரிமெண்ட் ஆனால் 3 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனை செக் பண்ணும். பட் 3 < 3 கண்டிஷன் என்னது நமக்கு ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் என்ன பண்ணிடும், இந்த இன்னர் லூப் டெர்மினேட் ஆகிடுமா. டெர்மினேட் ஆனால் கண்ட்ரோல் பாருங்கள். ஸோ டேரெக்டாக எங்கே வந்திருக்கு, printf ஸ்டேட்மெண்ட்க்கு வந்திருக்கா. ஸோ printfல ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அப்போ ஐங்கிறது என்னது நமக்கு 3. ஸோ 3 பிரிண்ட் ஆகிடும். அப்போ 3ங்கிறது ப்ரைம் நம்பர் தானே. ஸோ கரெக்டான ரிசல்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்க போகும். நெக்ஸ்ட் வேல்யூ என்னது நமக்கு, ஐயோட வேல்யூ லாஸ்ட்டாக 3 இருக்குது. இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனால் 4 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனை செக் பண்ணும். அதாவது 4 < 5. ஸோ கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். அதாவது ஜே லூப்புக்குள்ளே. ஜேயோட வேல்யூ என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், 2 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமா, 2. ஸோ கண்டிஷனை செக் பண்ணுங்கள், 2 < 4. ஸோ கண்டிஷன் நமக்கு ட்ரூ. ட்ரூ ஆனோடனே லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மாட் பண்ணியிருக்கோமா. ஸோ ஐயோட வேல்யூ என்னது 4 mod 2. இப்போ 4ங்கிறது 2ஆல் டிவைட் ஆகிடுமா. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன ரிசல்ட் வரும், 0 = 0. இப்போ கண்டிஷன் என்னது நமக்கு ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவானா என்ன பண்ணியிருக்கோம், ட்ரூ ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ட்ரு ஆகுமா. அங்கே என்ன கொடுத்துருக்கோம், கோ டு அவுட். அப்போ அவுட்டுங்கிற லேபிள் எங்கே இருக்கோ, கண்ட்ரோல் அங்கே பாஸ் ஆகிடுமா. அவுட்டுங்கிற லேபிள் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துடும். ஆனால் இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணலை. எக்ஸிக்யூட் பண்ணாகும்போது திரும்ப என்ன பண்ணிடும், நமக்கு ஐயை போய் கண்டினியூ பண்ண போயிடும். ஏன்னா ஐ லூப் இன்னும் நமக்கு என்ன இருக்குது, ட்ரூ ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ திரும்ப என்ன பண்ணும், ஐயை போயிட்டு கண்டினியூ பண்ண போகும். ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுமா. ஐ லாஸ்ட்டாக என்னன்னு இருக்குது, 4 இருக்குது. இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனால் 5. ஸோ 5 < 5. ஸோ கண்டிஷன் நமக்கு ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே ஜே லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ ஜேயோட வேல்யூ இப்போ என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், நம்ம 2 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், 2. இப்போ 5ன்ற வேல்யூ எடுத்திருக்கோமா. இப்போ 5 வந்து 1ஆலையும் 5ஆலையும் டிவைட் பண்ணக்கூடாது, 2 3 4ஆல் டிவைட் பண்ணி செக் பண்ணணும். இப்போ ஜே = 2 இனிஷியலைஸ் ஆனோடனே கண்டிஷனை செக் பண்ணும், 2 < 5. ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ. ட்ரூ ஆனோடனே லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். கோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோமா. ஸோ ஐயோட வேல்யூ என்னது 5 mod ஜேயோட வேல்யூ 2. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன ரிசல்ட் வரும் நமக்கு, இது 5 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 1 = 0. ஸோ கண்டிஷன் என்னது ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் கண்ட்ரோல் எங்கே போட்டிருக்கோம், அகெயின் ஜேயை போய் இன்க்ரிமெண்ட் பண்ணுமா. ஸோ ஜேயோட வேல்யூ லாஸ்ட்டாக என்னன்னு இருக்குது, 2 இருக்குது. இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனால் 3. இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ 3 < 5 கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனது லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும், ஐ mod j. அப்போ ஐயோட வேல்யூ என்னது நமக்கு 5. நெக்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறோமா. ஸோ அப்போ 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ரிமைண்டர் வந்து 2ங்கிறது கிடைக்கும். 2 = 0. கண்டிஷன் என்னது ஃபால்ஸ். ஃபால்ஸ் சொன்னோன்னே என்னாகும், உங்களுக்கு திரும்ப ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுமா, ட்ரூ ஸ்டேட்டஸ்க்குள்ளே போகாது. ஸோ ஜேயோட வேல்யூ என்னென்னாகும், 4 இன்க்ரிமெண்ட் ஆகும். லாஸ்ட்டாக 3 இருக்குது. கண்டிஷன் செக் பண்ணுங்கள், 4 < 5. அப்போ என்னது நமக்கு ட்ரூ. லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுமா. இப்போ அகைன் என்ன பண்ணும், மாட் பண்ணும். ஸோ ஐயோட வேல்யூ 5 mod ஜேயோட வேல்யூ 4. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா 1 = 0. ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் சொன்னால் என்ன பண்ணியிருக்கோம், அகெயின் என்ன பண்ணால் ஜே லூப்புக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜேயோட வேல்யூ லாஸ்ட்டாக என்னன்னு இருக்குது, 4 இருக்குது. இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனால் 5. கண்டிஷனை செக் பண்ணும்போது 5 < 5 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், 1 5 தவிர 2 3 4ஆல் டிவைட் பண்ணிட்டோமா. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சா. அப்போ இன்னொரு லூப் என்ன ஆகிடும், நமக்கு டெர்மினேட் ஆகிடுமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நமக்கு இங்கே printf ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஐயோட வேல்யூயை பிரிண்ட் பண்ணும். ஸோ ப்ரைம் நம்பர் என்ன பிரிண்ட் ஆகும், 5. 5 பிரிண்ட் பண்ணோன்னே அகெயின் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். பட் ஐயோட வேல்யூ என்ன ஆகும், 6 இன்க்ரிமெண்ட் ஆகும். பட் 6 < 5 கண்டிஷன் என்னது ஃபால்ஸ். ஸோ அப்போ என்னாகும், உங்களுக்கு ஐ லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ப்ரைம் நம்பர் 2 3 5. இதே அவுட்புட் தான் நமக்கு சி எடிட்டர்லையும் கிடைக்குதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ப்ரோக்ராமை என்ன பண்ணலாம், கம்பைல் பண்ணுறோம், தென் ரன் பண்ணுறோம். ஸோ என்ட்ரு த நம்பர் 5 கொடுக்குறேன், 2 3 5 வருதான். ஸோ இந்த 2 3 5ம் இங்கே இருக்கிற 2 3 5ம் நமக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா.
சப்போஸ் வேறு ஏதாவது வேல்யூ கொடுப்போமே 1 to 10ல் இருக்கிற வேல்யூஸ் கொடுப்போமா 1 to 10ல் என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது நமக்கு 2 3 5 7 இருந்துச்சா நெக்ஸ்ட்டு 20 கொடுப்போம் ஓகே நெக்ஸ்ட்டு 100 கொடுத்து பாருங்கள் எல்லாமே என்னது நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ்